everyone, welcome to my channel Watch This with Edison. And this is week 2 of Learn AI with me. இந்த வீக் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பைத்தானோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். Just an introduction to Python. And just a recap of last week. Last week என்னென்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டர் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. And then we talked about computer networks and protocols. And also a little bit of programming basics பார்த்தோம். So in the week, it's almost a programming basics, Python basics. And Python is a very important topic for AI and machine learning. So watch this video carefully. And if you are already an experienced developer, if you already have a knowledge in Python, you can skip this video. This is just a beginner course. I have also created a Python beginners course for the So if you are already experienced or having knowledge in Python, please straight away take this quiz, and if you get everything correct, you can always skip this video. So the questions tapa answer pannirundha, I would recommend you to watch this video and then take this test again and make sure you are answering everything correctly. So this is just a basic question. Try to attempt it and then proceed. Python basics என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது ஒரு மிஷின்ல. And then we are going to talk about variables, integers, strings, and then how do we install PyCharm. PyCharm is an IDE, Integrated Development Environment. And then how to debug the coding with PyCharm, using PyCharm. From how to install Python. So go to python.org. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களோட OS வெர்ஷன் அந்த மாதிரி அந்த வெப்சைட்லேயே வந்து டிஃபால்ட்டா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ த டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். நான் வந்து மேக் OS யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் ஆக்சுவலி டு டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆல்சோ ப்ரீவியஸ் ரிலீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். latest version வந்து பாத்தீங்கன்னா 3.13.7. So let me download that first. I'm going to install now. ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுல வந்து ஐடில்னு ஒரு விண்டோஸ்லயுமே இது இருக்கும். ஸோ ஐடில்னு ஒரு இது இருக்கும். இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி வரும். அதுலதான் வந்து நீங்க பைத்தான் வந்து கோட் எழுதணும்னா இந்த இதுல எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் டெஸ்ட் பண்றேன். ஸோ பைத்தான் வந்து என் லேப்டாப்ல இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஐடியல் யூஸ் பண்ணலாம், இல்லை ஐ திங்க் யூ கேன் கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட் அண்ட் டைப் பைத்தான். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பைத்தான் ட்ரை பண்ணேன், வரல. பட் அண்ட் தென் ஐ கூகுள் இட். ஸோ பைத்தான் வெர்ஷன் 3 இன்ஸ்டால் பண்ணுறதுனால பைத்தான் 3 ட்ரை பண்ணேன். நவ் ஐம் கெட்டிங் த சேம் கமாண்ட் ப்ராம்ப்ட் அஸ் ஐடியல். ஸோ இங்கேயும் வந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக பண்ணலாம். அதுலேயும் ஐடியல் வெர்ஷன்லையும் பண்ணலாம், கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் பிரிண்ட் ஹலோ கொடுத்தேன்னா உங்களுக்கு அது ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஜஸ்ட் ஆக்ட் லைக் அ கமாண்ட் ப்ராம்ப்ட். வேறஸ் உங்களுக்கு அந்த ஐடியல் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ்ல வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். பைத்தான் பேசிக்ஸ்ல வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வேரியபிள்ஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். வேரியபிள்ஸ்ங்கிறது நான் வீக் 1 வீடியோ, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்லேயே வந்து உங்களுக்கு நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். வேரியபிள்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டெய்னர் ஆர் அ பாக்ஸ் டு ஹோல்ட் சம்திங். அது வந்து இட் கேன் ஹோல்ட் எனி திங். இட் கேன் ஹோல்ட் அன் இன்டீஜர், இட் கேன் ஹோல்ட் அ ஸ்ட்ரிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள். ரெண்ட்டுக்கு வந்து நான் இப்போ 10,000 போடுறேன், ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்ட்டுங்கிறது வேரியபிள். வேரியபிளோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அண்ட் வேல்யூ. ஸோ
ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல வர்றது வந்து எப்பயுமே வேல்யூ, ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வர்றது வந்து உங்களுக்கு வேரியபிள் நேம் ஆஃப் த வேரியபிள். ஸோ இங்க வந்து நேம் ஆஃப் த வேரியபிள் இஸ் ரெண்ட். இப்போ வந்து கிராசரிஸ் எடுத்து போட போறேன். கிராசரிஸோட வேல்யூ வந்து 5000. ஸோ வேரியபிள் நேம் இஸ் கிராசரி, இட் ஹோல்ட்ஸ் த வேல்யூ கால் 5000. இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு கால்குலேட் த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஹேப்பனிங் இன் ஹவுஸ். ஓகே, ஸோ அது என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு ரெண்ட் பிளஸ் கிராசரிஸ் ரெண்டும் நடக்குதா? ஸோ இப்போ என்னோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ ரெண்டோட வேல்யூ 10,000, கிராசரிஸோட வேல்யூ 5,000, உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் த வேரியபிள் நேம் அண்ட் ஈக்குவல் டு த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அந்த வேரியபிள் நேமுக்கு நீங்க என்ன வேல்யூ அசைன் பண்றீங்கிறது ரைட் ஹேண்ட் சைட்ல வரும். ஸோ வேரியபிள்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா வேரியபிள் நேம் வந்து நீங்க யூ ஷுட் நாட் யூஸ் கீவேர்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபாருங்கிறது பைத்தான்ல ஒரு கீவேர்ட். ஃபார் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் இப்போ 10 அசைன் பண்றேன்னா இட் வில் த்ரோ அ சின்டாக்ஸ் எரர். அதே மாதிரி யூ கேனாட் யூஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன் கீபோர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு 10 போடுறேன்னா a பிளஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் பேசிக்கா. ஸோ அங்க வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு கீவேர்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேரியபிள் பொறுத்தளவுக்கு யூ கேனாட் யூஸ் கீவேர்ட் அண்ட் யூ கேனாட் யூஸ் ஸ்பெஷல் கேரக்டர். லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் என்னன்னா நீங்க கூகுள் பண்ணாவே தெரியும். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ இந்த ப்ரௌசர். ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ், ஃபால்ஸ், நன், ட்ரூ, அந்த அண்ட், ஆஸ், அசர்ட். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பைத்தான்ல வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். ஸோ டேட்டா டைப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் மெயினா வந்து இன்டிஜர். இன்டிஜர் என்னன்னா இஃப் யூ வாண்ட் டு ரெப்ரசன்ட் சம் நம்பர்ஸ் நீங்க இன்டிஜர் யூஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ ஒரு ஏஜ் இல்ல ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம இன்டிஜர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 20, இது வந்து ஒரு இன்டிஜர். இப்போ வந்து மார்க்ஸ் ஈக்குவல் டு 15 வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்டிஜர்ல வந்து வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், multiplication, division, and then the modulo operation. So addition வந்து பார்த்தீங்கன்னா age plus marks பார்த்தீங்கன்னா உங்களுக்கு addition, and then subtraction பார்த்தீங்கன்னா உங்களுக்கு marks minus age subtraction, and then division பார்த்தீங்கன்னா marks by age, it's a division, and then multiplication பார்த்தீங்கன்னா marks into age, இது வந்து multiplication represent பண்ணும். இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆப்ரேஷன், மாடுலோ ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரிமைண்டர் பண்ணணும்னா மார்க்ஸ் மாடுலோ ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வரும். அண்ட் தென் எக்ஸ்போனன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு சிம்பிள் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 3 and y ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த எக்ஸ்போனன்ட் ஆஃப் 3. ஸோ எக்ஸ் பவர் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9, இதே y பவர் 4 போட்டிங்கன்னா 16. ஸோ என்னன்னா டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் அன் எக்ஸ்போனன்ட் பவர். ஸோ இதெல்லாம் வந்து இன்டிஜர்ல வந்து ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ். இப்போ வந்து அஸ்யூம் யூ ஹாவ் அ ஸ்ட்ரிங், அதை வந்து நம்ம எப்படி இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணோம்னா அதுல வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பைத்தான்ல. ஸோ லெட்ஸ் சே ஏஜ் ஆர் ஏஜ் ஈக்குவல் டு 25 இப்போ வந்து ஒரு இன்டிஜர். இப்போ ஏஜ் பிரிண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் அன் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இட் இன்டு இன்டிஜர் மீன்ஸ் இன்ட் ஆஃப் ஏஜ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இன்டிஜர்ல உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 3 வச்சிருக்கீங்க, பி ஈக்குவல் டு 2.8 வச்சிருக்கீங்க. ஓகே, a மைனஸ் பி என்ன வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஜென்ரலா a மைனஸ் பி வந்து 3 மைனஸ் 2.8 வந்து 0.2 வரணும். ஸோ இங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.20000 சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லா வருது. ஓகேங்களா? ஃபுல் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் வருது. ஸோ இது எதனாலன்னா வந்து நாட் ஒன்லி இன் பைத்தான், எனி லாங்குவேஜஸ்ல வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசிஷனா வராது.
ஸோ அந்த உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரெசிஷன்ல வேணுங்கிறதுக்கு தான் வந்து பைத்தான்ல வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ரவுண்ட் ஆஃப் a minus b கொடுத்தீங்கன்னா 0 வரும். ஏன்னா அது ரவுண்ட் பண்ணி கொடுத்தது, 0.2 வந்து ரவுண்ட் பண்ணி 0 கொடுத்தது. இப்ப ரவுண்ட் ஆஃப் a minus b கமா 3 டிஜிட்ஸ் கொடுக்குறேன்னா உங்களுக்கு 0.2 கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேணும், ஆனா எனக்கு 3 டிஜிட்ஸ் வரைக்கும் வேணும். ஸோ 0.2 வரைக்கும் வருது. இப்போ அது வந்து ரவுண்ட் ஆஃப் a minus b 10 கொடுக்குறேன்னா உங்களுக்கு 0.2 தான் ஸ்டில் வரும். ஏன்னா வந்து 10 டிஜிட்ஸ் வரைக்குமே 0 தான் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன்ல வந்து உங்களுக்கு பேசிக்கா ரவுண்ட் இட் டு த நியரஸ்ட் பாயிண்ட், அதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன் இன்டிஜர். இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு வந்து இன்டிஜர் இருக்கு. அதே மாதிரி இப்போ வாண்ட் டு ஸ்டோர் சம் டெக்ஸ்ட் வேல்யூஸ்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு யூரசன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். இப்போ இன்னொரு நேம் டைப் பண்ணுறேன், அனதர் நேம் ஈக்குவல் டு டெஸ்ட்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கேன், செகண்ட் நேம் வந்து சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கேன். போத் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. அது என்னன்னா அனதர் நேம் கொடுக்குறேன். இதுவும் வந்து ஸ்ட்ரிங் தான். இப்போ நீங்க 3 பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரு இதுதான் ஸ்ட்ரிங் தான் வரும். ஸோ எதுக்காக ஒன்று வந்து டபுள் கொட்டேஷன்ல இருக்கு, ஒன்று சிங்கிள் கொட்டேஷன்ல இருக்கு, இன்னொன்று வந்து ட்ரிபிள் கோட்ஸ்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாண்ட் டு ஹாவ் அ டபுள் கொட்டேஷன் இன் மை ஸ்ட்ரிங் இட்செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஹலோ கொடுக்கணும்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஆல்ரெடி டபுள் கொட்டேஷன் இருக்கிறதுனால இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ எனக்கு ஹலோ கொட்டேஷன் ஒரு சன்னு பிரிண்ட் பண்ணணும்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம்னா ஹலோ வேற சன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோட்ஸோட வருது இல்லையா? ஸோ இந்த யூஸ் கேசஸ்னால 3 டைப்ஸ் ஆஃப் கோட்ஸும் ஸ்ட்ரிங் சப்போர்ட் பண்ணும் பைத்தானை பொறுத்தளவுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மெசேஜ் அதே டைம்ல மெசேஜ் சொல்லிட்டு இது ஒர்க் ஆகாது, சின்டாக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைப் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸ் எதுக்காகனா நீங்க மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் மெசேஜ்னு ஒரு பெரிய டிஃபரெண்ட் பண்ணிட்டு அதை வந்து ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுத்து டிஃபரெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா பிரிண்ட் ஆகும். இப்போ ஜஸ்ட் சிம்பிளா அது பைத்தான்ல எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் டெஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேம் ஸ்பேஸ் வேரியபிளோட ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு ஸ்லாஷ் n வச்சு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் யூஸ் பண்றோம்.
அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ல இன்டீஜர்ல நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்லயும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஹை 3 டைம்ஸ்னா ஹை இன்டூ 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம் ஹை பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஹலோ கன்கார்டினேஷன் பிளஸ் யூஸ் பண்றது உங்களுக்கு கன்கார்டினேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாம வருது. இதே வந்து எனக்கு ஸ்பேஸோட வேணும்னா ஹலோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ போகுது. இது வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். இப்போ ஸ்ட்ரிங் ஸ்பிளிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு புவரசன் கொடுத்துக்கலாம். இப்போ நேம் ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். நேம் ஆஃப் -1 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நேம் ரேஞ்சும் கொடுக்கலாம். எனக்கு 0ல இருந்து 3rd பொசிஷன் வரைக்கும் கொடுக்கணும். ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். இப்போ அகைன் நான் நேம் வந்து லோவர் கேஸ்ல ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். லோவர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேம் டாட் லோவர் கொடுத்தோம்னா எல்லாமே லோவர் கேஸ்ல கன்வெர்ட் ஆயிடும். நேம் டாட் அப்பர் கொடுத்தோம்னா எல்லாமே அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நேம் இன்டூ 3 கொடுத்தப்போ உங்களுக்கு நேம் 3 டைம்ஸ் போயிடுச்சு இல்லையா? இப்போ நேம் பிளஸ் 3 கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கேன் யூ கெஸ்? வில் த்ரோ an error because 3ங்கிறது வந்து இன்டிஜரா ட்ரீட் பண்ணுது. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரோட கன்கார்டினேட் பண்ண முடியல. இப்போ கமிங் ஃப்ரம் ஜாவா பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஜாவால வந்து நீங்க ஸ்ட்ரிங் பிளஸ் 3 கொடுத்தீங்கன்னா இப்போ நேம் பிளஸ் 3 கொடுத்துருந்தேன்னா நான் புவரசன் 3 வந்திருக்கும், பிரிண்ட் ஆயிருக்கும். பட் பைத்தான்ல அப்படி கிடையாது. பைத்தான்ல வந்து யூ கேனாட் டைரக்ட்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் வித் இன்டிஜர். அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா நேம் பிளஸ் str of 3, அதாவது அந்த இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதை வந்து இன்டிஜர் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். அதே மாதிரி if you want to convert integer to string you have to use str method. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர் வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க பிளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்கார்டினேட் ஆகும். உங்களுக்கு இந்த நேம் ஆஃப் 0ன்னு ஒரு ஃபங்க்ஷன் காமிச்சோம் இல்லையா? அதாவது நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்கிறது இல்ல லாஸ்ட் லெட்டர் எடுக்கிறது, அது ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். அது ஸ்பிளிட் கிடையாது, இட்ஸ் ஸ்லைசிங் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் கரெக்ஷன். ஸோ ஸ்பிளிட்டுங்கிறது வேற. ஸ்பிளிட்டுங்கிறது என்னன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்றது தான் வந்து ஸ்பிளிட். இந்த நேம் இப்போ நேம் ஆஃப் 0ன்னு கொடுக்கறது வந்து இட்ஸ் அ ஸ்லைசிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்பிளிட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நேம் அதே நேம் எடுத்துப்போம். நேம் ஈக்குவல் டு ஹை புவரசன் மெசேஜ் வச்சுப்போம். இப்போ நேம் டாட் ஸ்பிளிட் போட்டால் என்ன நடக்கும்? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரேவா கன்வெர்ட் ஆகி கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்பிளிட் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்குக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? கார்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கார்ட்டில் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது வந்து நீங்கள் லிஸ்ட்டாக அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, ஸோ இப்போ வந்து நான் ஐட்டம்ஸ்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா ஆப்பிள், மேங்கோ, பைனாப்பிள். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஓப்பன் பிரேஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ லிஸ்ட்டில் அந்த ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லை இப்போ லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இண்டெக்ஸிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இண்டெக்ஸிங்னு என்னென்னா, இப்போ ஐ வாண்ட் டு ஆக்சஸ் மேங்கோ, எனக்கு மேங்கோ வேணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கெட் ஃப்ரம் ஐட்டம்ஸ் லிஸ்ட், ஐட்டம் ஆஃப் 1ன்னு கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ வரும். ஸோ இண்டெக்ஸிங் வந்து இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0
and goes till n minus 1. Suppose for example இதில் வந்து 3 இருக்குது. ஸோ indexing starts from 0, 1, 2. ஸோ இப்போ வந்து எனக்கு பைனாப்பிள் வேணும்னா items of 2. நீங்கள் லாஸ்ட் ஐட்டம் லிஸ்ட்லேருந்து இருக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக -1 கூட கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு if you want to go by index you have to give the proper index. ஸோ லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் ஒரு கான்செப்ட். லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்னென்னா இப்போ ஐட்டம்ஸ் ஆஃப் 1 வந்து மேங்கோ இருக்குது. எனக்கு மேங்கோக்கு பதிலாக ஆரஞ்சு வேணும்னா ஐட்டம்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஆரஞ்சு நான் கொடுத்தேன்னா இப்போ ஐட்டம்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் இருக்கும். மேங்கோ ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். போன டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ரிங் பற்றி பேசணும். ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னு என்னென்னா உங்களால் ஒன் டைம் க்ரியேட் பண்ணிட்டா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். நேம் ஈக்குவல் டு சேம் திங் பூவரசன் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நேம் ஆஃப் 1 வந்து ஓ இருக்கும். அதே நேம் ஆஃப் 1க்கு வந்து இப்போ instead of O if I want to give V it won't work. ஏன்னா string is immutable. அதே லிஸ்ட்டில் வந்து நம்மளால இங்கே பண்ண முடிஞ்சு இல்லையா, ஐட்டம்ஸ் ஆஃப் 1 வந்து நான் மேங்கோக்கு பதிலாக ஆரஞ்சு ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு மாடிஃபை. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன்ஸ். இப்போ நம்ம இன்டீஜர்ஸில் ஸ்ட்ரிங்ஸ்க்குலாம் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். ப்ளஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதே மாதிரி லிஸ்ட்டுக்குன்னு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்பெண்ட். அப்பெண்ட் என்னன்னா இப்போ இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் இருக்குது. இஃப் ஐ வாண்ட் டு ஆட் மேங்கோஸ் as well. ஸோ ஐட்டம்ஸ் டாட் அப்பெண்ட் மேங்கோ. ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள், மேங்கோ வந்துடும். ஸோ இப்போ லிஸ்ட்டோட சைஸ் வந்து 4. So if you want to get mango, the index value is 3. So n-1 தான் index value. Next வந்து insert. Append-ம் insert-ம் same operation தான், அதாவது addition தான். So insert-ங்கிறது என்னன்னா I want to insert at specific position. இப்போ நான் append கொடுத்தேன்னா லிஸ்ட்டோட லாஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகுது. Index வந்து say for example I want to store one more fruit after apple. அப்படின்னா I have to use insert. ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் என்னென்னா ஐட்டம்ஸ் டாட் இன்சர்ட் இண்டெக்ஸ் 1 ஐ வாண்ட் டு ஆட் ஜாக் ஃப்ரூட். இப்போ ஐட்டம்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு அப்புறம் ஜாக் ஃப்ரூட் வரும். ஸோ append will always append it at the last. Insert வந்து if you want to insert at specific position you can use insert. And then remove operation. Operation வந்து நீங்கள் items dot remove அந்த எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ ஐட்டம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ரிமூவ் ஆகிருக்கும். ஐட்டம்ஸ் டாட் ரிமூவ். இப்போ நான் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஆரஞ்சு கொடுக்குறேன். வாட் வில் ஹேப்பன்? அந்த எலிமெண்ட் வந்து லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லும். ஸோ இது வந்து ரிமூவ் ஆப்ரேஷன். இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் அ ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் யூ ஹேவ் டு யூஸ் ரிமூவ் ஆப்ரேஷன். இல்லை எனக்கு லிஸ்ட்லேருந்து லாஸ்ட் எலிமெண்ட் டேரெக்டாக ரிமூவ் பண்ணணும், லைக் அப்பெண்ட் மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட் டேரெக்டாக ரிமூவ் பண்ணணும்னா யூ கேன் கிவ் ஐட்டம்ஸ் டாட் பாப். ஸோ மேங்கோ ரிமூவ் ஆயிடுச்சு, அதுதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. மேங்கோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஐட்டம்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஐட்டம்ஸில் வந்து ஆப்பிள், ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள் மட்டும் இருக்குது. சரி, ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள்னு சொன்னேன். ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன் ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள்னு சொல்கிறோம், இம்மியூட்டபிள்னால் அது எப்படி ஒர்க் ஆகும் நான் ஆல்ரெடி இங்கே காமிச்சேன். ஸ்ட்ரிங்கில் வந்து ஐ வாண்ட் டு ட்ரை டு சேஞ்ச் சம் வேல்யூ, இட் த்ரோட் அன் எரர். ஸோ அது தென் எப்படி வந்து அது ஸ்டோர் ஆகுங்கிறத I'll put a small separate video for that. We are going to see what is PyCharm, and PyCharm வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். First let me download it. So you go to the website PyCharm, just google it PyCharm download, you will be taken to JetBrains website. இங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் you can install it.
நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகே, பைச்சாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு என் லேப்டாப்பில். ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் இட். ஓகே, இங்கே போனீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். I'm just creating a new project under desktop called test. Create. Okay. ஸோ பைச்சாம்ங்கிறது என்னென்னா பேசிக்கலாக பைச்சாம் இஸ் அன் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஐடிஇன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த ஐடியல் அப்படிங்கிற ஷெல் வழியாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இதில் பண்ணுறதுக்கு பதிலாக கோயிங் ஃபார்வர்ட் வி வில் யூஸ் பைச்சாம். ஐடி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் வில் மேக் யுவர் டெவலப்மெண்ட் சைக்கிள் ஈஸியர். அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் இந்த ஷெல் வழியாக பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பைச்சாமில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பைச்சாமில் பண்ணிங்கன்னா இல்லை ஐடியில் பண்ணிங்கன்னா பேசிக்காக இட் வில் கிவ் யூ ஆட்டோ சஜஷன்ஸ் அண்ட் தென் இட் வில் த்ரோ யூ எரர்ஸ், ஹைலைட்டிங் த எரர்ஸ் ஆர் சின்டாக்ஸ் எரர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ கோட் ஹியர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு கோட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா எந்த ஃபைல் கிரியேட் பண்ணாலும் பைத்தானில் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .pyல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பைத்தான் ஃபைல். இதில் வந்து ஐம் கோயிங் டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ஐம் கோயிங் டு டேக் இட் அஸ் 10, height ஐம் கோயிங் டு டேக் இட் அஸ் 15. now area equal to 1/2 into base. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைலைட் ஆகுது, பேஸ் ஹைட் எல்லாமே ஹைலைட் ஆகுது. ஐ டோன்ட் நீட் டு டைப் ஈச் அண்ட் எவ்ரி திங் மேனுவலி. நான் ஜஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ணனா போதும். இப்போ பிரிண்ட் பண்ணி ஏரியா பிரிண்ட் பண்ணனா உங்களுக்கு வந்து ரன் பண்ணனா உங்களுக்கு ரன் ஆகும். 75 இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. இதே இது நான் ஐடியல்லையும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. if you open ideal, base equal to 10, height equal to 15, area equal to 1/2 into base into height. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா மேனுவலாக டைப் பண்ணுறேன். இட் டசன்ட் லெட் மீ டு ஆட்டோ கம்ப்ளீட். print area. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி யூஸ் பண்ணுறதுக்கும் நார்மலாக நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஸ்டார்ட் யூஸிங் ஐடிஇ இட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸியர். அதுதான் மெயினாக ஐடியோட சப்போர்ட். அட்வான்டேஜ் வித் ஐடி என்னென்னா நீங்கள் ஈஸியாக டீபக் பண்ணலாம். ஸோ டீபக்ங்கிறது இப்போ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் அவுட்புட், பட் உங்களுக்கு அந்த அவுட்புட் வரல. அது எந்த இடத்துல இஷ்யூன்னு நம்ம டீபக் பண்ணலாம் கோடில். ஓகேங்களா. இதே வந்து நீங்கள் ஐடியல் கன்சோலில் வந்து யூ கேனாட் டீபக். பட் ஐடியில் வந்து எனி ஐடி நாட் ஒன்லி பைச்சாம், எனி ஐடியில் வந்து யூ கேன் டீபக் இட் ஈஸிலி. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ப்ரோக்ராம்க்கு ஐ வாண்ட் டு புட் அ டீபக்கர் ஹியர். ஓகே, ஹைட்டுக்கு வந்து நான் டீபக் பண்ண போகிறேன். அதேமாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நான் டீபக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரன் பக்கத்தில் ஒரு பக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரன் இன் டீபக் மோடுன்னு சொல்லுவாங்க. if you click the program will start run. இது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சேர்த்து பேஸ் 10, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் இன்புட். ஸோ ஹைட்டு போனதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து 15 செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏரியா கால்குலேட் ஆகுது அண்ட் தென் ஃபைனலாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து டீபக் பண்ணலாம். இது வந்து சின்ன ப்ரோக்ராம் தான், பட் when you are writing an API or very large program, இந்த debugging feature வந்து it will be very helpful for you.